வானலியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா வணக்குங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த கடலை, அதாவது மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, பீன்ஸு, சோயா இந்த மாதிரி சொல்லுவாங்க, இதோட குருமா பண்ண போகிறோம். வெங்காயம் வதங்கியதும் தக்காளி போட்டு வணக்குங்க. தக்காளி நல்லா வணங்கணும். இந்த கொட்டை ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, சீரகத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் போடுங்க. அதோட கரம் மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க.